சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அவர் சீரிஸ் சினிமா கதைப்போம் வித் நிரஞ்சன். ஓகே, இன்னைக்கு இன்டர்நெட் சமூகம் ஃபுல்லாக போகிறது என்னென்னா, ஒரு பஸ், ஒரு இன்சைட் ரிப்போர்ட் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவரும் ஆண்டவரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இந்த காம்போவில் லோகேஷ் இயக்க போகிறாரு. இதுதான் இன்டர்நெட் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கதைகள் வந்துகிட்டு இருக்கு. ஆர்கேஎஃப் தயாரிக்கிறாங்க, ரெட் ஜாயின் மூவிஸ் இணைந்து தயாரிக்கிறாங்க. இதுதான் தக் லைஃப்க்கும் ஆச்சு. இப்போ இவங்க அதே கதை இங்கே திரும்ப வரப்போகுது. இன்னொன்று எக்ஸ்ட்ரா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பையன் அவர் ரெட் ஜாயின் மூவிஸ்க்கு சிஓ ஆக போறாரு. அவர் தான் இந்த ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ண போறாரு. அப்பெல்லாம் நிறைய வருது. ஓகே, நடந்தா நமக்கு சந்தோஷம் தான். இப்போ கூலி பிரசன்ட்ல போயிட்டு இருக்கு. 3 நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 404 கோடி அப்படின்னு அஃபிஷியலா சன் பிக்சர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவரேஜ், ஒரு மிக்சடு ரிவ்யூஸ் எல்லாமே வந்தாலுமே இந்த கலெக்ஷன் வந்திருக்கு. ஓகே, சூப்பர் ஸ்டாரோடைய 173வது படம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இது எங்க ஆரம்பிச்சு, இந்த பஸ் எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும்போது, லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு 7வது படம், சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு 173வது படம், கமல்ஹாசன் அவர்களுக்கு 235வது படம். இதை போட்டு ஒரு பத்திரிகையாளர் போட்டாங்க. ஓகே, இதுலேருந்து கிரியேட் ஆனது தான் இவங்க இணைய போகிறாங்க, லோகேஷ் எடுக்க போகிறாரு அப்படின்னு. ஏன்னா லோகேஷ் அவர்கள் இந்த வருட கடைசியில் கைதி 2 ஆரம்பிக்க போகிறதா அடுத்த வருஷம் ரிலீஸ்க்கான பிளான் வச்சுருந்தாரு. கைதி 2ல் அந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் வரும். விக்ரம் அண்டு லியோ, ரோலெக்ஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு கைதி 2 ஒரு பெரிய அளவில் பேசப்படும் படமாக லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு இருக்கும். அந்த படத்தை ஒத்தி வச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆக போகுது அப்படிங்கிறதான் ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன் இந்த ஒரு விஷயம் வந்ததுக்கே ஒரு மிகப்பெரிய ஹைப் ஆகுது அப்படின்னா, இவங்க இணைஞ்சு நடித்த படங்கள் அந்த மாதிரியான படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 46 ஆண்டுகள் ஆச்சு இவங்க 2 பேரும் இணைஞ்சு. அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அந்த அந்தஸ்தில் இருக்கும்போது அவங்க சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாராகவும் ஒரு உலகநாயகனும் ஆனதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து நடிக்கல. ஒரு யங்ஸ்டர்ஸாக படம்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வயது வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள் நடிக்கல, சேர்ந்து நடிக்கல. இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு பெருசாக பேசிக்கிட்டு இருக்கே இந்த 1000 கோடி வரலப்பா, என்னது இது, அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் முருகாஸ் அவர்கள் நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டில் எஜுகேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே, நமக்கு அது இல்லாத ஒரு கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா சாண்டல்வுட் வராங்க, இப்போ பீக்கில் போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்க நமக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லாமே நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. கோலிவுட் கொஞ்சம் டவுனாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த காம்போ இணைஞ்சா அந்த இலக்கு அடைஞ்சிடலாம், இல்லை கைதி 2 அடைஞ்சிடலாம், இல்லை ஜெயிலர் 2 அடைஞ்சிடலாம். ஏன் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, கூலி என்ன ஆச்சு, கூலி அடிக்காதாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 3 நாள் இந்த கலெக்ஷன் வந்துருச்சு. 2.0 800 கோடி கலெக்ஷன் அப்படின்னு லைஃப் லாங் செட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ இது லைஃப் லாங் ரன்லேயே எடுத்துக்கிட்டாலும் அந்த கலெக்ஷன் கிட்ட வரும், அதை பீட் பண்ணும் அப்படிங்கிறது தான். அந்த 1000 கோடி அப்படிங்கிறது ஒரு கனவாக தான் போக போகுது. ஸோ கண்டிப்பாக ஜெயிலர் 2ல் நம்ம எதிர்பார்க்கலாம், கைது 2ல் எதிர்பார்க்கலாம். இந்த காம்போ இணைஞ்சா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதற்கு முன்னாடி இவங்க நடித்த படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அபூர்வ ராகங்கள், அவர்கள், அவள் அப்படித்தான், அலாவுதீன் அற்புத விளக்கும், 3 முடிச்சு, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, 16 வயதினிலே, இந்த மாதிரியான படங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. டோட்டலாக இவங்க நடித்த படங்கள் 21 படங்கள் நடிச்சிருக்காங்க. மொத்தம் பேன் இந்தியா லாங்குவேஜ் சேர்த்தி, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ் சேர்த்து 21 படங்கள். அதாவது தமிழ் எடுத்த படத்தை அங்கே ரீமேக் பண்ணும்போது அங்கேயும் போய் நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். இதற்கு விதை போட்டவர் கே பாலச்சந்தர் அவர்கள், இயக்குனர் இமயம். அவர் தான் 2 பேர்த்தையுமே அறிமுகப்படுத்துகிறாங்க. 1975ல் அபூர்வ ராகங்கள் வருது. கமல்ஹாசன் அவர்கள் அப்போவே ஒரு பீக் ஹீரோவாக இருக்கார். அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் உள்ளே வராரு. அதில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். அதுலேருந்து ஒரு 4-5 வருடங்கள் கமல் கூடயே ட்ராவல் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட இந்த படங்கள் எல்லாமே பண்ணிட்டு எங்கே இடைவெளி வருது அப்படிங்கும்போது கடைசியாக அலாவுதீன் அற்புத விளக்கும் இந்த படம் அடிக்கிறாங்க. 2 பேத்துக்கும் ஒரு ஈக்குவலான ரோல் படங்கள் நிறையா பண்ணியிருந்தாலுமே சில படங்கள் கேமியோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக தில்லுமுழு படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஒரு பிரேக்கான படம், அந்த மாதிரி பிரேக் கொடுக்குற படம், அந்த மாதிரி தில்லுமுழு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்துச்சு. 1981 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு மிகப்பெரிய அவருக்கு பிரேக் ஆச்சு இண்டஸ்ட்ரியிலேயே. அந்த படத்துலேருந்து கமல்ஹாசன் ஒரு கேமியோ வருவார், ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து வந்துட்டார். ஓகே, அதுலேருந்து தான் 2 பேரும் முடிவெடுத்தாங்க. இதுக்கப்புறம் என் பாதை வேறு, உங்கள் பாதை வேறு அப்படின்னு. ஒரு பக்கம் பீக் கமர்ஷியல் படங்கள், இன்னொரு பக்கம் கண்டென்ட் ஆர்ட் ஓரியன்ட் படங்கள். இந்த மாதிரியான பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. இது இருந்தாலுமே கமல்ஹாசன் அவர்கள் அப்பப்போ ஒரு சூப்பரான கமர்ஷியல் படங்கள்லாம் கொடுப்பாரு. சகலகலாவெல்லாம் நிறைய படங்கள் இருக்குது. அது ரஜினி படங்களுக்கு ஈக்குவலாக வரும். தேவர் மகன் இந்த மாதிரியான படங்கள் கமர்ஷியலும் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருந்தது. இந்த பாதையை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்ம சேர்ந்து நடிக்க வேணாம் அப்படின்ட்டு. நம்ம இதில் பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் கரெக்டாக ஒரு 5 வருஷம் மட்டும் சேர்ந்து ட்ராவல் பண்ணி சேர்ந்து நடித்தார். அதுக்கப்புறம் வெளியே வந்தார், சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து. அந்த 1982, 83 இந்த காலகட்டத்தெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 20 படங்களுக்கு மேலே வந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அதுதான் அவருடைய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கான ஒரு பீரியடாக இருந்துச்சு.
இந்த 2000க்கு அப்புறம் பார்க்கும்போதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 படங்கள் கிட்ட தான் பண்ணியிருக்காரு இந்த 25 வருஷத்துலையுமே. ஒரு 46 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காம்போ வரப்போகுது. அதுவும் லோகேஷ் அவர்கள் பண்றாரு. இப்போ லோகேஷ் அவர்கள் எடுத்துட்டோம்னா, நெறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ், அவர் படத்த பத்தி நெறைய என்ன வந்தாலுமே, இப்ப கரண்ட் கோலிவுட்ல வந்து அவரோட பீக் டைரக்டரா இருக்காரு. ஸோ, அந்த காம்போ நல்லா இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து மணிரத்னம் அவர்கள் வந்து இந்த காம்போ சேரப்போகுது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஷங்கர் அவர்களுடைய வேள்பாரியில வந்து இவங்க 2 பேரும் முக்கிய ரோல்ல நடிக்கிறாங்க. வேற மத்த ஆக்டர்ஸ் வந்து லீட் ரோல் பண்ண போறாங்க. அந்த டாக்ஸ்லாம் வந்துச்சு. எல்லாம் தவிர்த்து இந்த பஸ் வந்து கொஞ்சம் வேகமா போயிட்டுருக்கு. ஸோ வந்தா சந்தோஷம் தான் அப்படிங்கிறது தான். அந்த 1000 கோடி கனவு வந்து இந்த படம் பூர்த்தி செய்யும். இல்ல ஆகாது வேற படம் தான் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிற படத்த வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சீரிஸ் வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நன்றி.